தாமிரம் வேண்டுமென்றால் குஜராத்திலே ஆரம்பி, தாமிரம் வேண்டுமென்றால் மராட்டியத்துக்கு போ, தாமிரம் வேண்டுமென்றால் கர்நாடகத்துக்கோ கேரளாவுக்கோ போய் முயற்சித்து பார். இந்த ஸ்டெர்லைட் நச்சாலை நமக்கு கேடு என்று நினைக்கக்கூடிய பொதுமக்களை, தாய்மார்களை, மீனவர்களை, விவசாயிகளை, மாணவர்களை நாம் நீங்கள் அறப்போர் நடத்தி 16 உயிர்களை பலி கொடுத்து நீங்கள் காப்பாற்றி கொடுத்த அந்த மண்டலத்தை பாழ்படுத்த விடக்கூடாது என்ற வகையில் நாம் அப்படி ஒரு திட்டத்தோடு அவர் மீண்டும் மக்களை திரட்டி இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வாரா? தூத்துக்குடியிலே ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையும் அதனை தொடர்ந்து அறப்போராட்டத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும். நான் மக்களை திரட்டுவேன். திரட்டி மீண்டும் களத்திலே வந்து வைகோ நிற்பார் என்பதை ஸ்டெர்லைட் அதிகார வர்க்கத்துக்கும் அந்த தலைமை பீடத்துக்கும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகிற தேர்தல் பெரிய அக்கினி பரீட்சையாக இருக்காது. ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும். எனவே கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு அதிலே இடமே இருக்காது என்பதை கடந்த 3 மாத காலமாக சொல்லி வருவதை மீண்டும் அதனை உங்களுடைய சந்திப்பிலும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த அணிக்கு தலைமை தாங்கும் திமுக கழகத்தினுடைய தலைவர், இந்நாள் முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நிர்வகிக்கப்பட்ட ஆட்சியை 26க்கு பின்னரும் தொடர்வார் என்று பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். நேற்றே வந்துட்டாரு, முதலமைச்சரை பார்த்திருக்காரு, அவரும் அவர் மகனும் போய் பார்த்திருக்காங்க. இந்த ஆட்சி திரும்பவும் வரணும்னு அவரே வாழ்த்திருக்காரு. அப்ப வந்துட்டாருன்னு அர்த்தம். தெரியாத ஞானோதயம் அவருக்கு கிடைத்திருக்கும், எனக்கு தெரியாதுல்ல. எது அல்ல, என்ன ஞானோதயம் வந்தது எனக்கு தெரியாது. படிக்கிற சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து அதிமுகவில் வளர்ந்து வந்தவர். அவர் ஒன்றிய நகர செயலாளர் அளவிலிருந்து வந்தவர். சகோதரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். பழுத்த அனுபவம் நிறைந்தவர். அவர் எல்லாவற்றையும் யோசித்து அவர் தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் பாதுகாத்துக் கொள்ளுவதற்கு எல்லா விதத்திலும் யோசித்து சடங்கு முடிவுக்கு வரமாட்டார். மிக யோசித்து ஆழ்ந்து யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்து முதலமைச்சரை பாராட்டி அங்கே கூட்டுக்கு வருவதற்கான சமிக்கையை காட்டியிருக்கிறார். அதாவது நரேந்திர மோடி பெரிய தந்திரசாலி, வெரி கிளவர் மேன். தமிழ்நாட்டை எப்படியாவது ஏமாத்தலாமான்னு நினைச்சு சங்க இலக்கிய பாட்டை 2 இந்தியில எழுதி வச்சுக்கிட்டு, திருக்குறளை 2 வரி இந்தியில எழுதி வச்சுக்கிட்டு, பாரதியார 2 வரி எழுதி வச்சுக்கிட்டு அதை புகழ்பாடி உலகத்திலேயே பெரிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சு, இப்படியெல்லாம் அவர் பல முறைகளிலும் தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபியை கொண்டு வந்து திணிச்சிடலாமான்னு பார்க்கிறாரு. அதை விட விழிப்பாக திராவிட இயக்க வீரர்கள் எவ்வளவு ஆண்டுகளாக எத்தனை பாடுபட்டு ஜெயிலு போராட்டம் இத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து திமுக திராவிட இயக்கம் வந்திருக்கு. அதனால நரேந்திர மோடி நினைக்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க வெற்றி பெற முடியாது, வளரவும் முடியாது. அரசியல் நிர்ணய சபையில ஜனகணமனவை ஏத்துக்கிடுறோம், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமனவை தேசிய கீதமாக ஏத்துக்கிறோம், பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரத்தை ஏற்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை பங்கப்படும். சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். நாட்டுக்கே ஆபத்து என்று அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த டிராப்டிங் கமிட்டியிலே
எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிராகரிக்கப்பட்ட அந்த 4 பாராக்களையும் சேர்த்து இந்த வந்தே மாதரத்தை தேசிய கீதத்துக்கு முன்னால ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாடணும், எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் பாடணும், எல்லா கல்லூரிகள் பள்ளிகளையும் பாடணும் என்று தங்களுக்குள்ள மிருகத்தனமான மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு படுபயங்கரமான அநீதியான நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் வேட்டுமைக்கின்ற வேலையை மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிருக்கிறது மசோதாவை. அதற்கு என்னுடைய with all the force under my command என்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பதற்கு அதற்காக களங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை திமுக கழகம் தீர்மானிக்க வேண்டும். நான் கூட்டணி கட்சி என்ற முறையிலே கேட்டுக்கொள்கிறேன். இது பெரிய ஆபத்து. இது என்னன்னா, இதைவிட பெரிய ஆபத்து வருவதற்கு இது முன்னோடும் பிள்ளையாக வந்திருக்கிறது. அடுத்த ஆபத்து என்ன வரப்போகுது? அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னா, இந்தியாங்கிற பேரை மாற்ற போறாங்க. அவங்க திட்டம் அதுதான். பாரத்னு தான் அழைக்கணும். முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் ரைட்டும் கிடையாது, ஓட்டிங் ரைட்டும் கிடையாது. இதெல்லாம் அவங்க 2022 அலகாபாத்தில் போட்ட தர்ம சன்சத்துங்கிற கான்பரன்ஸ்ல போட்ட பிரகடனம். அடுத்து இன்னொரு பிளான் வச்சிருக்கிறாங்க, தலைநகர டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாத்துறது. இதுவும் அவர்கள் திட்டங்களில் ஒன்று. இப்ப தேசிய மொழிகள் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கல, தேசிய மொழிகள் அல்ல, 8வது பட்டியலிலே இருக்கிற மொழிகள். அதுல இந்தி சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கணும்னு அதையும் திருத்த போறாங்க. இவையெல்லாம் வருங்காலத்திலே நம் தலைக்கு மேல் தொங்குகிற கத்திகளாக, அபாய அறிவிப்புகளாக இருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாக இப்ப வந்தே மாதரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர் கீழே 50